இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு இந்த வருடத்துடைய முதல் திங்கட்கிழமை. இந்த மாதம் முழுவதுமே நம்ம புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்புல தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். புதிய தொடக்கத்துக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கதும் அவசியம். நல்ல ஆரோக்கியம் பெற்று தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் செய்வோம். ஒருவேளை யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அதுவும் ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம மனசில் கவலை வர ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த நோய் சரியாகும், இது சரியாகுமா ஆகாதா அப்படியெல்லாம் கூட நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தேவனால் சுகம் தர முடியும். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க சஞ்சீவ் பாவனா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். சஞ்சீவுக்கு உடம்பு சரியில்லாமல் போன போது பாவனா ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க. இது எப்படி குணமாகும் அப்படியெல்லாம் கூட ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்ப்போம். பாவனாவும் சஞ்சீவும் ஒரு கிறிஸ்துவ கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக போய்க் கொண்டிருந்தார்கள். அங்கு சென்றபோது சஞ்சீவிற்கு அவருடைய உள்ளங்கையில் ஏதோ இருப்பது போல் தோன்றியது. அங்க போனதுக்கு பிறகு அவங்களோட உள்ளங்கையில ஏதோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்ப நான் அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு அப்பா அம்மா கிட்ட இத பத்தி சொல்லிட்டு இருந்தேன். பிறகு எங்க அம்மா நர்ஸுங்கிறதுனால அவங்க இத பத்தி எங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அப்பா அம்மா என்கிட்ட வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு கடுகெண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடு, அதோடு ரத்தக்கட்டு துணியும் போட்டு விடு, காலையிலக்குள்ள அவருக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில் பாவனா வேலை பார்த்து கொண்டிருந்த போது யாரோ அழுகிற சத்தம் கேட்டது. நான் ஹாலுக்கு வந்தப்போ ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னோட கணவர் சஞ்சீவ் ரொம்ப குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டு இருந்தாரு. அப்ப நான் அவங்க பக்கத்துல போய், என்னாச்சு உங்களுக்கு, நீங்க ஏன் அழறீங்க, இந்த பொருள்கள் எல்லாம் ஏன் எங்க கிடைக்கேன்னு கேட்டேன். அப்ப அவங்க உள்ளங்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாததினால் பாவனா சஞ்சீவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். நான் அவங்கள சிடி ஸ்கேன் பண்ணவும் பாடி ஸ்கேன் பண்ணவும் கூட்டிட்டு போனேன். அப்போ அவங்க மெஷினுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு பக்கத்திலேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னோட அம்மா அவருக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபார்மாலிட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப மரத்துல இருந்து காஞ்ச இலைகள் கீழே விழுற மாதிரி அவங்க அப்படியே பெட்ல விழுந்ததை நான் பார்த்தேன். நாங்க யோசிக்கிறதுக்குள்ள அவங்க விழுந்துட்டாங்க. பரிசோதனை மூலமாக என்ன பிரச்சனை என்பது தெரிய வந்தது. பிறகு டாக்டர் வேகமா வந்து அவங்கள அட்மிட் பண்ணுங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு பக்கவாதம் இருக்கிறது தெரிய வந்துச்சு. இது பக்கவாத பிரச்சனையா ஆகலான்னு டாக்டர் நினைச்சாங்க. பிறகு டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணனதுக்கு பிறகு குலின்பரே சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு டாக்டர் சாயங்காலம் சொன்னாங்க. இது ஒரு மோட்டார் நெர்வஸ் சிஸ்டம் ஆகும், குறிப்பா சுவாசிக்கிற அமைப்புல பாதிப்பு ஏற்படுத்தும்னு டாக்டருங்க சொன்னாங்க. என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். இதுக்கு என்னதான் வழின்னு நினைச்சோம். சஞ்சீவிற்கு இந்த நிலை மிகவும் இக்கட்டானதாக இருந்தது. அப்பொழுது அவர் ஐசியூவில் வைக்கப்பட்டார். என்னோட கணவர் ஐசியூல இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க உயிர் பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த 48 மணி நேரம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும்னு டாக்டருங்க சொன்னாங்க. அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா நாங்க அவங்கள பிழைக்க வைக்க முடியும், இல்லைன்னா எங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. தேவனோட கிருபையால 15-20 நாளைக்கு பிறகு இப்ப அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி அவங்களால நார்மலா இருக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. நாட்கள் கழிந்தன. சஞ்சீவி மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு திரும்பினார். இருந்தாலும் அவர் இன்னும் படுக்கையில் தான் இருந்தார். ஆயுர்வேத மருத்துவத்தில் இருந்து மற்ற எல்லா மருத்துவ முறையிலும் பாவனா தன்னால் முடிந்ததை எல்லாம் செய்தார். இந்த கடினமான நேரத்தில் பாவனா பைபிளில் இருந்த ஒரு வசனத்தை வாசித்தார். ஏசையா 41:10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோடு கூட நான் எந்த விஷயத்தையும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு அவனோட ஆயுசு 15 வருஷம் அதிகமாக்கி தந்தார். அதே மாதிரி என் கணவருக்கும் தேவன் நீண்ட ஆயுசு தருவார்னு நான் நம்பினேன். பாவனாவின் ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது. அப்பொழுது சஞ்சீவிற்கு வந்த பெரிய மாற்றத்தை அவர் பார்த்தார். சின்ன குழந்தைங்க எப்படி தவழ ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி என்னோட கணவரும் தவழ தொடங்கினாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வாக்கரோட உதவியால் நடக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு
அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியறத நான் பார்த்தேன். அவங்களால ரொம்ப நேரம் நிக்க முடிஞ்சது. நார்மல் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. நார்மலோட அர்த்தம் என்னன்னா, இழந்து போன சக்தி திரும்ப வந்துருச்சு. மருத்துவம் பார்த்த பிறகு அவங்க இன்னும் நல்லா திடமாயிட்டாங்க. இப்பொழுது 20 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. இப்பொழுது சஞ்சீவ் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாவனா எல்லா புகழையும் இயேசுவுக்கே தருகிறார். இப்ப 25 வருஷத்துக்கும் மேலாயிடுச்சு. என்னோட கணவர் நல்லா சுகமாயிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டரா இருக்காரு. எங்க சர்ச்ல 100 விசுவாசிங்க இருக்காங்க. என்னோட கணவர் தன்னோட எல்லா வேலைகளையும் நார்மலாவே செய்றாரு. என்னோட கணவரை சுகமாக்கினதுக்காக நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்றேன். இந்த கடினமான நேரத்துல அவர் என் கூட இருந்தாரு. அவரால தான் இந்த கடினமான நேரத்திலிருந்து நாங்க சந்திச்ச பெரிய சவால்களிலிருந்து வெளியே வர முடிஞ்சது. இந்த கடினமான பெரிய சவாலான நேரத்துல எங்களுக்கு இருந்த அவரோட கிருபைக்காக நான் அவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். நன்றி சஞ்சீவ் மற்றும் பாவனா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நல்ல உணவுகள் சாப்பிடுவோம், எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம், நம்ம ஃபிட்டாக இருக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடுவோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு நோய் வரும்போது நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார் அப்படிங்கிறத சஞ்சீவ் மற்றும் பாவனாவுடைய சாட்சியின் மூலமாக நம்ம பார்த்தோம். அதே தேவன் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம ஊரில் இருக்குது. ஒருத்தர் எந்த நோய் நொடி இல்லாமல் இருந்தான் அப்படின்னா அவன் தான் இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே பெரிய சொத்து. நோய் இல்லாமல் இருக்கீங்களா, உங்களுக்கு பெரிய பணக்காரனா அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு நோய் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிருந்தோம்ல. ஆனால் அப்படி நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முன்னக்கூட்டியே நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல உணவுகள் சாப்பிட்றது, அதற்கான மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே நம்ம செய்கிறோம். எபிரேய மொழியில் ஃபிட் அப்படிங்கிறத கோஷேர் அப்படிங்கிற வார்த்தையில் அவங்க குறிக்கிறாங்க. பைபிள்லையுமே இதை நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பைபிளில் பழைய ஏற்பாடு பகுதியில் இதை நம்ம வாசிக்கிறோம். தேவன் மக்கள்கிட்ட எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டளைகள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாமே நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஏன் தேவன் இதை செய்தார் அப்படின்னா 2 முக்கியமான காரணங்களுக்காக. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க வேறுபடுத்தி இருக்கணும், அதற்கான காரணம். இன்னொரு காரணம், அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைகிட்ட எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்களோ அதே மாதிரி அக்கறையோட தேவன் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அதே புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது அது சற்று மாறுபடுறத நம்மளால் பார்க்க முடியுது. எந்த வரைமுறையுமே சொல்லாமல் ஆனால் தேவனுடைய அந்த வல்லமை அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பைபிள்லேருந்து உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம உடலை பார்க்கக்கூடிய அந்த பார்வையே மாறிடும். இந்த உடல் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அது பரிசுத்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். உங்கள் உடம்புக்கு கெடுதி தரக்கூடிய எதையுமே எந்த பொருளையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. தேவனுடைய மகிமைக்காக நாம் இந்த உடலை பயன்படுத்த வேண்டும். பாடல்கள் பாடுவது, வசனங்கள் வாசிப்பது, ஜெபிப்பது, ஊழியம் செய்வது, இப்படி தேவனுடைய மகிமைக்காக நாம் நம்முடைய உடலை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதற்கான ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுக்கணும். இந்த உடலை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கிடுவேன், பரிசுத்தமாக வச்சுக்கிடுவேன், தேவனுடைய மகிமைக்காக நான் பயன்படுத்துவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபிப்பது ரொம்பவே அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அந்த காரணங்களுக்காக நீங்கள் எங்கள் கூட ஜெபிக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு
புது வருடத்தில் உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஒரு புதிய சிந்தனை மற்றும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உங்கள் நேற்றைய தோல்வியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு புதிய நம்பிக்கையோடு 2025 நுழையுங்கள். ஆல் இந்தியா பிரேயர் லைன் குழுவுடன் எப்பொழுதும் இணைந்திருங்கள். இன்றைய எங்களை தொடர்பு கொள்வதற்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்து பேசுங்கள். ஒரு புது உற்சாகத்துடன் முன்னேறுவோம், வாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த புதிய வருஷத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த புதிய ஆரோக்கியத்தை நாம் பெற வேண்டும். ஏன்னா நம்முடைய உடல் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஒரு ஆலயம். அதனால் அதை நம்ம ஆரோக்கியமாகவும் பரிசுத்தமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிறைய நோயுள்ளவங்களை அவர் சுகமாக்கியிருக்காரு. அவருடைய வல்லமையினால் எல்லா பிணிகளையும் பேய்களையுமே அவர் துரத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கும் கூட அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோய்களில் இருந்து உங்களுக்கு சுகத்தை தருகிறார். இதை பற்றி இன்னும் நான் நல்லா தெரிஞ்சுக்க சைத்தன்யா அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. இவங்க கோமோ ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. மரணத்தோட பிடியில் இருந்த இவங்களுக்கு எப்படி ஒரு சுகம் கிடைத்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சின்னா சைத்தன்யா மற்றும் அவருடைய நண்பர்கள் ஒரு புது சர்ச்சை பார்ப்பதற்காக போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கார் அவர் காரை மோதிவிட்டது. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. காலையில் ஒரு ஏறக்குறைய 4 மணி இருக்கும். ஒரு கார் எங்கள் காரை முந்தி போனப்ப அந்த கார் எங்கள் காரை இடிச்சிருச்சு. அதனால் எங்கள் கார் நேராக போய் டிவைடரில் மோதி ரோட்டோட இன்னொரு பக்கத்தில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் எப்படி விழுந்தேன், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஒருத்தர் 108க்கு ஃபோன் பண்ணி எங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. ரொம்ப ஆபத்தான நிலையில தான் நான் இருந்தேன். அவருடைய நண்பர்களுக்கு சிறிதான காயம் ஏற்பட்டிருந்தது. அவர்கள் பிழைத்துக் கொண்டாலும் சைத்தன்யாவுக்கு மிக பயங்கரமாக அடிபட்டிருந்தது. அவருக்கு ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் செய்ய வேண்டியதாக இருந்தது. என்னோட கை 2 இடங்கள்ல உடஞ்சி போயிருந்துச்சு. என்னோட கால்களும் 2 இடத்துல உடஞ்சிருந்துச்சு. அப்புறம் என்னோட தலையில அடிபட்டு இருந்துச்சு. என்னோட இதயம் நசுங்கப்பட்டிருந்துச்சு. என்னோட கையும் காலும் உடஞ்சி போச்சு. என் கையில 4 ராடும் என் காலில் ராடும் வச்சாங்க. என்னோட மூளைக்கு போற நரம்புகள் அடிபட்டு இருந்துச்சு. அதுல சிலது என்னோட ஒரு தலை கூட சேர்ந்ததாகவும் சில நரம்புகள் கால்கள் அப்புறம் கையை சேர்ந்ததாகவும் இருந்துச்சு. அது ரொம்ப ஆபத்தான நிலையில நான் இருந்தேன். சைத்தன்யா வீட்டுக்கு வந்து விட்டாலும் கூட அவருடைய உடல்நிலை நிலையானதாக இல்லை. நான் 4ல இருந்து 5 மாசம் வரைக்கும் கோமால இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் 1.5 மாசத்துக்கு அப்புறம் அவங்க என்னை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட எனக்கு சரியாகலை. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருந்தேன், என்னோட நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலை. சொல்லப்போனால் என்னோட பிள்ளைங்களை, என்னோட நண்பர்களை கூட என்னால் அடையாளம் காண முடியலை. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவருடைய குடும்பமும் அவருடைய சர்ச்சும் ஜெபம் செய்வதற்கு ஒன்று சேர்ந்தார்கள். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட மனைவியையும் பிள்ளைகளையும் இருக்கிறத பார்த்து, வாழ்க்கையை நடத்துறத பார்த்து நான் அப்படியே நில குழஞ்சி போயிட்டேன். நானும் என்னோட குடும்பமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல்வாரி டெம்பிளுக்கு போவோம். என் மனைவியை எங்கள் சர்ச்சில் கூப்பிட்டு சர்ச்சில் இருந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்தாங்க. அந்த பொருட்களில் அரிசியும் அப்புறம் அவசியமான பொருட்களும் இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப மருத்துவம் பார்க்கறதுக்கு சர்ச் எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. அவங்க என்னுடைய ஆவிக்குரிய அப்புறம் உடல் ரீதியான வளர்ச்சிக்காகவும் ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல்வாரி டெம்பிளில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தன்யாவின் உடல் சரியான போது அவருக்கு ஒரே ஒரு ஜெபம் இருந்தது. நான் என் பெட்டில் படுத்துக்கிட்டு, ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கீங்க. நீங்கள் என்னோட காயங்களை கண்டுக்காமல் இருக்க மாட்டீங்க. என்னோட நம்பிக்கை உங்கள் மேலே தான் இருக்குது. பிதாவே, எனக்கு சீக்கிரம் சரியாகவும் சீக்கிரமாக உங்கள் சர்ச்சுக்கு போகவும் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன்னு ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் நிறைய நேரம் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். தேவனை பிரார்த்தனை பண்ணுவேன். சைத்தன்யாவின் உறுதியான ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. காயங்கள் ஆறிவிட்டாலும் கூட இப்பவும் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. விபத்து நடந்து 2 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. சுகமாக அவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். நான் இப்ப நல்லா இருக்கேன், பரவாயில்ல. இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள இப்பவும் சில பிரச்சனைகள் இருக்கு. இதுல இருந்து முழுசா குணமாக கொஞ்சம் நேரம் எடுக்கும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப என்னால என்னோட வேலையை செய்ய முடியும். ஆனா ரொம்ப பெரிய வேலையை செய்யவும் அதிகமா நடக்கிறதும் கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட தலை அப்புறம் மூளையில அடிபட்ட காரணத்தினால குணமாக 2 இல்ல 5 இல்ல 10 வருஷம் கூட ஆகலாம். என்னோட ஆரோக்கியம் என்னோட கையில இருக்குன்னு அவங்க சொன்னாங்க.
சைத்தன்யா தன்னுடைய புதிய வாழ்க்கைக்காக நன்றி உள்ளவராக இருக்கிறார். இப்போது அவரிடம் ஒரு அற்புதமான உண்மை சம்பவம் இருக்கிறது. இயேசு தன் வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை சொல்வதற்கு அவர் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடுவதே இல்லை. நான் உயிரோட இருக்கிறது, நல்லா இருக்கிறது, இது எல்லாமே தேவனால மட்டும்தான் நடந்துச்சு. அவர் தன்னோட கிருபையால என்னை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தன்னோட ஊழியர் மூலமா தன்னோட அன்பை காட்டுறாரு. நானும் என்னோட குடும்பமும் தேவனுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருக்கோம். நாங்க எங்களோட சாட்சி மூலமா தேவனோட அன்பை மற்றவங்களுக்கு கொண்டு போக விரும்புறோம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தேவனோட ஊழியத்துல இருப்பேன்னு நான் நம்பிக்கையோட ஒரு உறுதிமொழியை நான் எடுத்திருக்கிறேன். நான் தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சைத்தன்யா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இவ்வளோ பெரிய விபத்துல இருந்து வெளில வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்திருக்காரு. இன்னைக்கு நீங்கள் சுகம் பெற்றிருக்கீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு புதிய ஒரு நம்பிக்கையும் உற்சாகமும் தெரியுது. உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு சைத்தன்யாவுக்கு உதவி செய்த அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ராகா CNI சர்ச், ஃபரூக்காபாத், உத்தரப்பிரதேசம். கிரைஸ்ட் சர்ச் CNI, ஜகத்ரி, ஹரியானா. கிரைஸ்ட் சர்ச், ஜோத்பூர், ராஜஸ்தான். மற்றும் கிரைஸ்ட் சர்ச் PCI, பஞ்சாபில் இருந்த தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது. இந்த புதிய வருடத்தில் இந்த புது பாடல்களின் சத்தம் ஒரு புதிய வாழ்க்கை மற்றும் CBN இந்தியா யூடியூபில் மட்டுமே கேளுங்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்த பாடல்களை பார்ப்பதற்காக CBN இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் நீங்களும் இந்த சேவையில் எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் give to CBN. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த புதிய வருஷத்துல தேவன் புதிய தொடக்கத்தை தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த புதிய தொடக்கத்தை பெற நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். நம்ம நோய் நொடிகளில் இருந்து தேவன் நமக்கு நல்ல சுகத்தை தருகிறார், பலனை தருகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களுக்காக, உங்கள் பிரியமானவங்க யாராவது வியாதியில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது பலவீனங்கள் இருக்கலாம். அதற்காக இப்போ நான் ஸ்பெஷலாக உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய நோய்களை நீங்கள் குணமாக்குவீங்க நாங்கள் பார்க்குறோம். பைபிளில் பார்க்குறோம் ஆண்டவரே, நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்கீங்க. நிறைய நோயுள்ளவங்களை நீங்கள் தொட்டு குணமாக்கியிருக்கீங்க. அதே வல்லமையை எங்களுக்கும் தாங்கப்பா. எங்களுடைய நோய்கள் குணமாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எப்போதுமே எங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கீங்க. உம்முடைய ரத்தத்தை தெளித்து எங்களை நீங்கள் சுத்திகரிங்கப்பா. எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. இருக்கின்ற பலவீனங்களை நீங்கள் எடுத்து போடுங்க சுவாமி அப்பா. எங்களுக்கு ஆரோக்கியத்தை தாங்க கர்த்தாவே. ஒரு புதிய தொடக்கத்தை தாங்க கர்த்தாவே. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளு பரமபிதாவே. ஆமீன், ஆமீன். வல்லமையான தேவன் இன்று நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களுக்கு அவர் நிச்சயமாக ஆரோக்கியத்தை தருகிறார். இன்றைக்கான பிரேயர் டிப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ப்ரேயர் டிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி, எதை குடித்தாலும் சரி, நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுத்த உணவிற்காக நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதை சாப்பிட ஆரம்பிங்க. இதுதான் இன்றைக்கான ப்ரேயர் டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அப்படியே இன்றைக்கான பைபிள் வசனத்தையும் நம்ம பார்த்துருவோம்.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குது. எதை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டாம், அவர் உங்க கூடவே இருக்காரு. அவர் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதிரியா யாரை நிற்க முடியும்? இந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். சஞ்சீவ் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம், சைத்தன்யா அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். இவங்க உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையிலிருந்து எப்படி ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, தேவன் எப்படி இவங்களை குணமாக்குனாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய சாட்சியின் மூலமாக நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே தேவன் நமக்கும் கூட உதவி செய்கிறார். நம்ம ஆரோக்கியமாக இருக்க அவர் நமக்கு பலனை தருகிறார், கிருபையை தருகிறார் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புரிஞ்சிருப்பீங்க. நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you.